ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிறு வச்சு ஒரு இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அதை நல்லா இது மாதிரி செவக்க வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இப்போது செவக்க வறுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், வரமிளகாய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நான் 10 மிளகாய் சேர்த்திருக்கேன். மிளகு அரை ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன். அடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை அகலமான தட்டத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சத்தானதும் கூட. இதில் வறுத்த எள்ளு சேர்த்திக்கிங்க. இது தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.